சூப்பர் சாஃப்டாக வாயில் வச்சோன்னையும் கரையிற மாதிரி கருப்பு உளுந்தை வச்சு ஒரு களி எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த களி வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். முதுகு வலி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி களி தான் செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் தோல் எடுக்காத கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வெந்தயம். இது 3 ஒன்றா சேர்த்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கணும். நான் வந்து நேற்றே ஊற வச்சுட்டேன். நேற்று செய்கிறதுக்கு வந்து எனக்கு முடியல, உடம்பு சரியில்லாதனால இன்னைக்கு செஞ்சேன். இந்த உளுந்தை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கருப்பட்டி பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஃபுல் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட கருப்பட்டி இல்லைன்னா மண்டை வெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பட்டி கொதிக்கும் போது அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லு. அது கூட சேர்த்து மழையோட வாசமும் தினமும் சாயங்காலம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இந்த கருப்பட்டி பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம கருப்பட்டி பாகு கரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும். களியை வந்து கையே விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக கை ரொம்ப வலிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வலிக்க கிண்டினா தான் நல்லா ருசியாக சாப்பிட முடியும். அதனால் கிண்டுங்க, தப்பில்லை. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அடி பிடிக்காது. நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே சின்னதாக இருக்கும்ல அந்த அடுப்பில் வச்சு கிண்டுறேன். நீங்கள் வந்து இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்ட தான் நல்ல பதத்தில் களி கிடைக்கும். அதனால் சின்ன அடுப்பில் வச்சு கிண்டுங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிட்டே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிட்டே. எங்கள் பாட்டிலாம் ஏலக்காய் பவுடர்லாம் போட மாட்டாங்க. ரியாவுக்கு வந்து அந்த ரா ஸ்மெல் பிடிக்காதா, அதனால் நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நம்ம நல்லா கிண்ட இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம பரட்டி விட்டு கிண்டணும். அடியில் இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் பரட்டி விட்டு கிண்டணும். அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்திருக்கும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டணும். நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம களியை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம பதம் கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வந்து மொத்தமாக ஊற்றி கிண்டாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு ஊற்றி கிண்டணும், அடுத்து கொஞ்சோன்னு ஊற்றி கிண்டணும். அப்படியே கிண்டி இருக்க நமக்கு வந்து நல்ல பதம் கிடச்சிரும். இப்போ பாருங்களேன், நான் தொடுவேன், என் கையில் ஒட்டாது. இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டணும். குழந்தைங்களுக்குலாம் இந்த பதத்தில் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இதை விட கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துட்டா சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு கிண்டுங்க. எங்கள் வீட்டில் இந்த களி அடிக்கொருக்க செய்வோம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.